முதற் பலன்களின் பண்டிகை என்று ஒன்று உண்டு. அந்த 7 பண்டிகையிலே ஒரு பண்டிகை என்ன பண்டிகை? முதற் பலன்களின் பண்டிகை. முதற் பலன்களின் பண்டிகை என்றால் பொருள் என்ன? நீங்க வயல் வச்சிருந்தீங்க, ஒரு மாந்தோப்பு, ஒரு ஆப்பிள் தோட்டம், ஒரு காய்கறி தோட்டம் ஏதோ வச்சிருந்தீங்க. அதுல முதல்ல வர கனி அல்லது நெல் விதைச்சிருந்தீங்க, கோதுமை போட்டிருந்தீங்க, அதுல முதல்ல ஒரு கதிர்கட்டு அதை எடுத்துட்டு வந்து தேவ சமூகத்துல காணிக்கையா காட்டுறது, காணிக்கையா வைக்கிறது. அதுக்கு பேரு முதற் பலன். இந்த முதற் பலன்களுக்குன்னு ஒரு பண்டிகை வச்சுட்டார் ஆண்டவர். அதுக்கு பேரு முதற் பலன்களின் பண்டிகை, the feast of first fruits. உங்க லைஃப்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அதுல முதல்ல ஒண்ணு கொண்டு வந்து யாருக்கு கொடுக்கிறது? கர்த்தருக்கு கொடுக்கிறது. அதான் அதுக்கு அடையாளம், முதற் பலன்களின் பண்டிகை. இந்த முதற் பலன்களின் பண்டிகையிலிருந்து 50 நாள் எண்ணணும். 49 நாள் எண்ணி 50ஆம் நாள் அதுதான் இந்த பண்டிகை. இது என்ன பண்டிகை? முழு அறுப்பையும் அறுத்துறது. முதற் பலன்கள் பண்டிகையில என் விளைச்சல்ல விளைஞ்ச முதல் கட்டை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வச்சேன். அது முதற் பலன்களின் பண்டிகை. இப்ப அறுவடை எல்லாம் முடிச்சுட்டேன், எல்லாத்தையும் அறுத்துட்டேன். 10 மூட்டை 20 மூட்டை நெல் அறுத்துட்டேன். இது அறுத்த பிற்பாடு 50ஆவது நாளில என்ன பண்டிகை வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அறுவடை பண்டிகை. அதுக்கு பேரு 50ஆம் நாள் பண்டிகை. அந்த 50ஆம் நாள் பண்டிகை தான் என்னன்னு சொல்றாங்க? பெந்தெக்கோஸ்தே பண்டிகை. பெந்தெக்கோஸ்தே என்றால் பொருள் என்ன? 50ஆவது நாள். கிரேக்க மொழியில பென்டிகோஸ்டோஸ் என்றால் 50ஆவது என்று அர்த்தம். சரி, அது எப்படி இப்படி பெந்தெக்கோஸ்தே சபைன்னு பேர் வச்சு 50ஆம் நாள் உண்டான சபைன்னு பேரா? அப்படி அல்ல அதுக்கு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது.